அகல்யா, அதோ அவன் வாரான். சாரி அண்ணா, சாரி அண்ணி, நாங்கள்ல ஒரு மேட்டரா போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. டேய், எனக்கு பிரச்சனை இல்லை. உன் அண்ணி தான் தூங்காம இதுவரை காத்திருந்தாள். அண்ணி, உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லி இருக்கேன், எனக்காக சாப்பாடு வச்சுக்கிட்டு காத்திருக்க வேண்டாம்னு. ஏண்டா, உனக்கு ஒரு போன் போட்டு சொல்ல முடியாதா நைட் வர லேட் ஆகும்னு? சரி, நைட்டு தூங்காம இருக்கிற அளவுக்கு அப்படி என்னடா தலை போற மேட்டர் உனக்கு? தலை போகிற விஷயம்தான். என்னடா? என்ன? கல்யாணம் ஆன 3வது மாசத்துல ஒரு பெண் தூக்குல தொங்கிட்டா. டேய், இது நம்ம நாட்டுல நடக்கிற சாதாரண மேட்டர் தானே? சாதாரண மேட்டர் இல்ல அண்ணி, பொதுமக்கள் கண்டுக்காம இருக்கிறதுனால தான் சாதாரண மேட்டர். சரி, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதுக்கு நீ எதுக்குடா தூங்காம இருந்த? அது தற்கொலை இல்ல அண்ணி, கொலை. என்னது? கொலையா? ஆமா, கொலை. தாலி கட்டிய புருஷனே கொலை செய்து புடவையை கழுத்தில் கட்டி ரூம்ல ஃபேன்ல மாட்டி விட்டு இருக்கான். சரிடா, கொலைதானே வச்சுக்கிடுவோம். அதை விசாரிக்க போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. உனக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலை? அப்படி ஈஸியா விட வேண்டிய காரியம் இல்ல அண்ணி இது. என்ன, செத்து போனது என் தங்கச்சி. தமிழரசு, என்னடா சொல்ற? ஆமா, செத்து போனது என் கட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண தொழிலாளியின் தங்கச்சி. அவ எனக்கும் தங்கச்சி தான். பெரிய இடத்துல பிரச்சனைன்னா அரசியல்வாதியிலிருந்து மீடியா வர ஓடி வரும். ஆனா ஏழை வீட்டு பிரச்சனை என்ன ஒரு நாயும் கண்டுக்காது. என்னையும் கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? நோ, என்னால முடியாது. சரிடா, சரி, நீ டென்ஷன் ஆகாம இருந்தா போதும். நீ தான் போயிட்டு வந்துட்டல. சரி சரி, உட்காரு உட்காரு, நான் உனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஏண்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம எல்லோரும் ஒதுங்கி போறதுனால தான் இப்படிப்பட்ட கொடூர செயல்கள் எல்லா ஊர்லயும் நடக்குது. ஒரு பொண்ணை எப்படி பாடுபட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க தெரியுமா? செத்து போன அந்த பொண்ணோட அண்ணன் அரேபிய பாலை நிலத்தில் வேலை செஞ்சு தங்கச்சியை நல்லா வாழ வைக்க 20 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சண்டாளன் 3 மாசத்திலே ஈவு இரக்கம் இல்லாம கொண்டுட்டான். எதுக்காக கொலை பண்ணிட்டான்? நோய், மருந்தே இல்லாத நோய் அவனுக்கு. என்ன சொல்ற? எனக்கு புரியல. தாலி கட்டிய மனைவி மேல சந்தேகம். ஆண்கள் யார்கிட்டையும் அவ பேசக்கூடாது, Facebook, WhatsApp யூஸ் பண்ணக்கூடாது. அவன் தொந்தரவு தாங்க முடியாம அந்த பொண் மொபைலை யூஸ் பண்றதே கிடையாது. இந்த 3 மாசத்துல பல தடவை சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஒவ்வொரு தடவையும் எல்லோரும் மறுபடியும் மறுபடியும் பேசி சேர்த்து வச்சாங்க. இன்னைக்கு தண்ணி போட்டுக்கிட்டு வந்து சண்டை போட்டிருக்கிறான். போதை தலைக்கு ஏறி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான். அந்த பொண்ணோட மரணத்துக்கு நானும் தான் காரணம். அவ சண்டை போட்டு வந்தப்பவே 2 பேரையும் பிரிச்சிருக்கணும். மறுபடியும் மறுபடியும் சேர்த்து வச்சிருக்க கூடாது. அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம கேடு கெட்ட சமுதாயத்துல சொல்லுவாங்களே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதை கேட்டுதான் நானும் ஏமாந்துட்டேன். இப்படி அவன் சந்தேகப்பட என்ன காரணம்? ஒண்ணுமில்லை, சந்தேகங்கிறது அவனுக்கு ஒரு நோய். ஷாப்பிங் போனா எத்தனை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பினா, எந்த கடைக்கு போனா, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்னு சொல்லணும். வீட்டிலேயும் கதவை பூட்டினா கைய பிடிச்சு இழுத்து பார்ப்பானாம். பர்ஸ் பாக்கெட்ல போட்டாலும் 10 தடவை தடவி பார்ப்பானாம் கிடக்கிறதா என்ன. பைக் லாக் பண்ணிட்டாலும் மறுபடியும் லாக் ஆயிருக்கான்னு ஹேண்டில் பிடிச்சு நிமிர்த்தி பார்ப்பானாம். இவன் கூட மனுஷன் எப்படி வாழ முடியும்? நேத்தைக்கு அவன் தம்பியோட மகனுக்கு பர்த்டே. அவன் மனைவி டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தான். அதனால இவகிட்ட மகளை
கோயிலுக்கு கூட்டிட்டு போக அவன் தம்பி பேசிட்டு நிற்கதை பார்த்துவிட்டு அவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு சண்டை போட்டிருக்கான். கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலாம், ஆனா இந்த சந்தேக நோய்க்கு மருந்தே இல்லை. எப்ப சந்தேகம் வர தொடங்குதோ அப்பவே சந்தோஷம் போயிடும். அவனுக்கு தகுந்த கவுன்சிலிங் கொடுத்திருக்க வேண்டியதானே? பல தடவை கவுன்சிலிங் கொடுத்தோம். எருமை மாட்டுக்கு மழை பெஞ்சா என்ன, வெயில் அடிச்சால் என்ன? இப்ப நிலைமை என்னாச்சு? போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டோம். அந்த சந்தேக பிராணிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணோட அண்ணன்? அவன் சவுதியில இருக்கான். கல்யாண கடன் அடைக்க ஒரு தடவை கூட போயிட்டு வரணும்னு போனான். அவன் திரும்பி வர்றப்ப தங்கச்சின்னு யாரை காட்ட முடியும்? 10 வருஷம் பாலைவனத்தில் உழைத்த ஒரு அண்ணனோட உழைப்பும் தங்கச்சியை நல்லா வாழ வைக்கணுங்கிற கனவுகளும் பாழாயிடுச்சு அண்ணா. பாழாயிடுச்சு அண்ணா. நீ அழக்கூடாதடா, இது போல நம்ம நாட்டுல பல அண்ணன்க இருக்காங்க. இனியும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காம இருக்க நாம மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மழைநீர் சேகரிப்பு திட்டம் அரசு கொண்டு வந்தது. எத்தனை பேர் வீட்டுல அதை செயல்படுத்தினாங்க? வர்ற தலைமுறை குடிக்க தண்ணீர் கிடைக்காம அல்லல் பட போகிறான். சுகாதாரம் பேண அரசு அறிவுறுத்துது. பொது இடங்கள்ல எத்தனை பேர் சுத்தமாக நடக்கிறோம்? இன்னைக்கு அதிகமான நோய் சுகாதாரம் இல்லாம தான் பரவுது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் காற்று மாசுபடுதுன்னு அரசு தடை செஞ்சது. ஆனா அரசை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. விழிப்புணர்வு பற்றிய ஒரு செய்தி டிவியில வந்தா எத்தனை பேர் பார்க்கிறோம்? எல்லோரும் சீரியல் தான் பார்க்கிறாங்க. நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைய இனியும் 500 ஆண்டுகள் ஆகும். அடடா, இது வரைக்கும் இந்த கதை முடியலையா? இந்தடா டீ குடி. இந்தாங்க, நீங்களும் குடிங்க.